السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தலாக்குடைய உரிமைகளில் ஒன்றான ஹுல்உ பற்றி, அதனோடு தொடர்பாக வரக்கூடிய ஃபஸ்கை பற்றி நாம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா பக்ராத் அத்தியாயம் 2 வசனம் 229 அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்கிறான்: அத்தலாக்கு மர்ரத்தான், மீட்டிக்கொள்ளத்தக்க தலாக் 2 தடவைகள் தான் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் எதை நமக்கு குறிப்பிடுகிறது என்று சொன்னால், தலாக் எவ்வாறு சொல்லப்பட வேண்டும், எத்தனை முறை சொல்லப்பட வேண்டும் என்ற செய்தி இந்த வசனம் முதலில் ஆரம்பிக்கிறது. இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் அந்த தலாக்கை பற்றி பேசியது. இந்த இடத்திலே கணவன் மனைவியை தலாக்கு சொல்லி அவன் மறுபடியும் மீட்டி எடுத்துக்கொள்வதற்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நாம் அதை தலாக்குடைய ஆரம்ப நிகழ்ச்சியிலே பார்த்தோம். ஆனால் இந்த செய்தியை சரிவர புரியாதவர்கள் மனைவியை பார்த்து நான் உன்னை தலாக்கு விட்டு விட்டேன், தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 3 முறை ஒரே அடியாக சொன்னால் அது தலாக்கு பாயின், அது ஒட்டுமொத்த தலாக்காக ஆகிவிடும், எனவே கணவன் மனைவிக்கிடையிலான அந்த உறவு பிரிந்து விடும் என்ற ஒரு தவறான நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. கணவன் தன் மனைவியை தலாக்கு விடுவதற்கு அல்லாஹ் 2 சந்தர்ப்பங்களை கொடுத்து 3வது சந்தர்ப்பத்தில் அவள் தலாக்கு சொன்னால்தான் அவருக்குரிய அத்தனை வாய்ப்பை அவர் இழந்து விட்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் மனைவியோட அந்த ஏற்பட்ட பிரச்சனையும் போது உன்னை நான் ஒரே அடியாக தலாக்கு சொல்லிவிட்டேன், தலாக்கு தலாக்கு தலாக்குன்னார் 3 முறை ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறார். அப்போது அது எப்படி கணக்கெடுக்கப்படுகிறது என்றால் தலாக்கு பாயின், மொத்தமாக தலாக்கு முடிந்து விட்டது என்ற ஒரு நடைமுறை சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அண்டைய நாடான இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. போய் கோர்ட்டுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எடுபடுகிற அளவுக்கு இப்படி தலாக்கு சொல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்கள் சிலர் இதை எப்படி அது ஆகும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய ரசூல் இதை அப்படியான ஒரு விளக்கம் கொடுத்து இதுக்கு விளக்கம் சொல்லவே இல்லை. அத்தலாக்கு மர்றதாண்டா வாய்ப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, 2 முறை அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி 3வது முறை தலாக்கு சொன்னாதான் தலாக்கு பாயின் ஆகும் என்பது சட்டம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் ஒருவர் இப்படி தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக்கு தலாக்குன்னு சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரசூலை கோபப்பட்டார்கள். நீ என்ன விளையாடுறாயான்னு கேட்கிறான். நாங்கள் உங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிற போதே நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார்கள். அது ஒரேடியாக தலாக்காக ஆகாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து 3 முறை சொன்னாலும் சரி, 30 முறை சொன்னாலும் சரி, 30 கோடி முறை சொன்னாலும் சரி,
அது ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்படுமே தவிர ஒட்டுமொத்த தலாக்குடைய எண்ணிக்கைக்கு அது கணிக்கப்பட மாட்டாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தலாக்கு சொல்லப்பட்ட நடைமுறை முஸ்லீம்கள்ட்ட இருக்கிறதுனால தான் பெண்கள் பாதிப்படைவது கூடுதலாக இருக்கிறது. எனவே குர்ஆன் இதை தடை செய்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை தடை செய்திருக்கிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அத்தலாக்கு மர்ரத்தான் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹுன் பிஇஹ்சானின். அந்த உரிய விதத்தில் மனைவியை நீங்கள் தலாக்குக்கு சொன்னதற்கு பின்னால் அவளை விரும்பினால் உரிய முறையில் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவளை விட்டு விடுங்கள். அதே அல்லாஹ் திரும்பவும் அந்த வசனத்தில் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறத பற்றி பேசுகிறான். தலாக்கு சொல்லப்பட்டு அந்த பெண் 3 ஹைலுடைய காலம் இருக்கிற வரைக்கும் அவள் வெயிட் பண்ணலாம், அது இத்தாவுடைய காலம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த காலத்தை நீங்கள் விரும்பினால் அந்த பெண்ணை மனைவியாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் மனைவி இல்லை என்று விட்டுவிடலாம். அது வாய்ப்புகள், அதை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. எனவே தலாக்கோடு விளையாடக்கூடாது. வாய்ப்பை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நாம் அதை கொஞ்சம் விளக்கமாக சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஹில்லு லக்கும் அன் தஅஹுது மிம்மா ஆதைதுமுஹுன்ன ஷையா. உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு ஆகுமானதல்ல. கணவன் மனைவியை தலாக்கு சொன்னதற்கு பின்னால் மனைவிக்கு அவர் கொடுத்தவை நிறைய இருக்கும். அன்பளிப்பாக கொடுத்தவை இருக்கும், ஆசையாக வாங்கி கொடுத்தவை இருக்கும், அவ்வப்போது அவர் கொடுத்த கிஃப்ட்டுகள் பொருட்கள் இருக்கும், அல்லது அவர் மனைவிக்காக கொடுத்த மகர் இருக்கும். இதை எதையுமே நீங்கள் எடுப்பது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். மனைவியோடு இது காலம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீர்கள், இப்போது பிரச்சனைக்காக வேண்டி மனைவியை நீங்கள் தலாக்கு சொல்கிறீர்கள். தலாக்கு சொன்னதற்காக வேண்டி மனைவிக்கு எதையெல்லாம் கொடுத்தீர்களோ அதில் எதையும் எடுப்பது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இது பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான உரிமை, இது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் சில இடங்களில் இப்படி கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தவுடனே 2 தவறு நடக்கிறது. ஒன்று, கணவனோடு மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பார்த்து பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வீட்டுக்கு வந்து வா, நீங்க வீட்டில் இருக்காதே, நான் இங்கிருந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறார்கள். அவ பிள்ளைக்காக இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன நடக்கும்? அந்த பெண் பயன்படுத்தின சொத்துக்கள், நகைகள் அனைத்தும் அவளுக்குரிய அந்த வீட்டில் இருக்கிறது. வாப்பாவுக்கு ரோஷம் வந்து மகளை அழைத்து கொண்டு, வாப்பா உமாவுக்கு ரோஷம் வந்து மகளை அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய சொத்துக்கு என்ன நடக்கும்? இப்படி ஒரு தலாக்கு நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு சொன்னால், பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தான் கல்யாணம் முடித்து கொடுத்தார்கள். நகைகள், வீட்டு சாமான்கள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் அந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ், அது எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் கொடுத்து கணவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். கணவனுடைய பிரச்சனையின் போது இவர்கள் ஒரே அடியாக பிள்ளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அவனுடைய வேற தவறான தொடர்புகள், அந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை என்று ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை போய் கடைசி மகள் அழைத்து கொண்டு வந்தார்கள். மகள் எப்படி வந்தால், அன்றைக்கு அவள் உடுத்த ஆடையோடு தான் வீட்டுக்கு வருகிறாள். மற்ற அவளுடைய நகைகள், இவர்கள் கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் அவன் பயன்படுத்துகிறான். அவன் அதை பற்றி எதையுமே பேசவில்லை. அது கொஞ்ச நாள் மனக்கசப்பில் இருந்தது. பிறகு தலாக்குக்கு அப்பீல் பண்ணினார்கள். தலாக்கில் முடிந்து விட்டது. இப்போ இவளுடைய சொத்து என்ன, இவளுடைய நகைகள் எங்க, இவள் அணிந்த ஆடைகள் எங்கே, இவள் கொண்டு போனவைகள் எங்கே, எதுவுமே அவளுக்கு கிடைக்காமல் போக அவனும் கொடுக்காமல் பயன்படுத்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களை, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது அந்த கணவனுக்கு ஆகுமானது அல்ல. நீ எப்போ மனைவியை வேண்டாம் என்று தலாக்கு சொல்கிறாயோ அப்போ அவள் எதுவெல்லாம் உன்னிடம் எடுத்தால் அது அவளுக்கு தான் சொந்தம். அது உனக்கு ஒரு சதமும் திருப்பி கேட்க முடியாது. நான் நகை போட்டேன், இத்தனை பவுன் உனக்கு மாலை போட்டேன், இத்தனை பவுன் உனக்கு இந்த காதுக்கு போட வேண்டிய எல்லாம் எடுத்து போட்டேன், இதெல்லாம் எனக்கு தந்துட்டு போ அப்படின்னு கணவன் கேட்பது அவருக்கு ஹராம். அவர் கேட்க முடியாது. எல்லாம் நீங்க போட்டீங்க, அதனால அது காலம் வரைக்கும் என்னோடு வாழ்ந்தீர்கள் தானே, உங்கள் வாழ்க்கைக்கு என்னை பயன்படுத்தினீர்கள் தானே, அது எல்லாம் இதற்கு சமன். அது எதுவுமே தரமாட்டேன் என்று மனைவிக்கு உரிமை இருக்கிறது, கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு. கணவனுக்கு கேட்பதற்கு எந்த உரிமையும் இஸ்லாம் கொடுக்கவில்லை. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் இந்த வசனம் ஹுல்உடைய வசனத்தை பேசுகிறது. மனைவி கணவனுடமிருந்து எப்படி பிரிகிறது என்ற வசனம் தான் இது. ஆனால் அந்த வசனத்தில் முழுமையான வசனத்தை விளக்கினால்தான் உங்களுக்கு அந்த செய்தி புரியும் என்பதற்காக வேண்டி ஆரம்பத்தில் குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை விளக்கப்படுத்துகிறேன். இப்போ கணவனை பொறுத்தவரையில் எதையும் கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் இதுவும், இந்த உரிமையும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது.
காதி நீதிமன்றங்களுக்கு போகும்போது நான் மனைவிக்கு அது கொடுத்தேன் இது கொடுத்தேன் எனக்கு எல்லாம் எடுத்தார்கள் என்று எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மனைவியை வீட்டை விட்டு அடித்து உனக்கு எதுவும் தரமாட்டேன் வீட்டை விட்டு போ என்று விரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு சில நேரம் கணவனுடைய பெற்றோர் வாப்பா உம்மா கூட அல்லது வேற குடும்ப உறவினர்கள் கூட அதற்கு ஒத்தாசை வழங்கி அவளை அனுப்புங்க, அதையும் கொடுக்காதீங்க அப்படின்னு விரட்டி அடித்து விடுகிறார்கள் வீட்டை விட்டு. அப்போ அந்த மனைவிக்குரிய எதையுமே இவர்கள் கொடுக்காமல் எல்லாத்தையும் திரும்ப இவர்கள் பெறுகிறார்கள் என்றால் இவர்கள் ஹராத்தை தான் செய்கிறார்கள், பாவத்தை செய்கிறார்கள். அப்படி கொடுக்க முடியாது. உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பம் இல்லையா, அவளுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க, இந்த இதெல்லாம் உன்னுடையது தான், நீ எல்லாம் எடுத்துக்கணும், உம்மா வீட்டுக்கு போ, எனக்கு எதுவுமே உன்னுடையது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவது தான் ஒரு அழகான கணவனுடைய பண்பாக இருக்கு. அவர் அதில் எதையுமே கை வைக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பாருங்க, சில இடங்களிலே இதை திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறான். சூரா பக்கராவுடைய 236வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை திரும்பவும் கணவன்மார்களை குறித்து சொல்கிறான். அதை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِنْ قَبْلِ أَنْ تَمَسُّوهُنَّ وَقَدْ فَرَضْتُمْ لَهُنَّ فَرِيضَةً فَنِصْفُ مَا فَرَضْتُمْ إِلَّا أَن يَعْفُونَ أَوْ يَعْفُوَ الَّذِي بِيَدِهِ عُقْدَةُ النِّكَاحِ. நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலோ உங்கள் மனைவியரை நீங்கள் தீண்டுவதற்கு முன்னால் அவளுக்கென்று மகரை நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்கள், இவ்வளவுதான் உனக்கு மகர் தொகை நான் தருவேன். அதுக்கு முன்னுக்கு இன்னொரு வசனம் வருது. அல்லாஹ் அதுல சொல்கிறான், லா ஜுனாஹ அலைக்கும் தல்லக்துமுன் நிசா மா லம் தமஸ்ஸுஹுன்ன அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீலா. நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலோ அல்லது மகரை நிர்ணயம் செய்யாமலோ உங்கள் பெண் மனைவியை நீங்கள் விவாகரத்து செய்வதில் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. இப்போ திருமணம் முடிக்க போகிறார்கள், திருமணம் முடிக்க போல நாங்கள் என்ன சொல்கிறோம், மனைவிக்குரிய மகரை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால் மகரை கட்டாயம் எடுத்துதான் மனம் முடிக்க வேண்டும் அல்லது அந்த அகது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அது யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனைவியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அவள் விரும்பினால் அகது நடக்கும் போது, அதாவது இந்த எனக்கு நீங்க மாப்பிள்ளையா வருங்க, நான் உங்களுக்கு மனைவியா வருகிறேன், நாங்கள் எங்கட பாசம் ஈஜாபுல் கபூல், அந்த ஒப்பந்தம் அதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எழுதி கொள்கிறோமே, அந்த நேரத்தில் மனைவிக்கு சொல்லலாம், நீங்கள் இவ்வளவு எனக்கு தர வேண்டும், இன்னது தர வேண்டும் என்று மகரை அவள் நிர்ணயிக்கலாம். அது முதலாவது ரைட்ஸ், அவளுக்குரிய உரிமை. அப்படி இல்லை என்றால் எனக்கு மகர் வேண்டாம் என்று கூட அவள் மகரை நிராகரிக்கலாம், அதுவும் அவளுக்குரிய உரிமை, அதில் யாரும் தலையிடையலாது. அப்படி இல்லை என்று சொன்னால் மகரை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம், நிர்ணயிப்போம், இப்போ நாங்கள் அக்கது முடித்துக்கொள்வோம், ஈஜாபுல் கபூலை முடித்துக் கொள்வோம் என்று மனைவி சொல்வாளாக இருந்தால் அதுவும் அவளுக்குரிய உரிமை தான். இந்த உரிமைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலோ அல்லது மகரை நிர்ணயம் செய்யாமலோ அந்த மனைவியரை நீங்கள் விவாகரத்து செய்வது உங்கள் மீது குற்றம் இல்லை. எப்படியோ ஒரு ஈஜாபுல் கபூல் நடந்து விட்டது, திருமணம் பதிவு நடந்து விட்டது, அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் விவாகரத்து நடக்கிறது. கணவன் விவாகரத்து செய்யலாமா என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஒரு பிரச்சனை வந்து நீ சேர முடியாது என்று விளங்குறது, ஈஜாபுல் கபூலுக்கு பின்னால் தான் பிரச்சனை என்னன்னு தெரிய வந்தது. எனவே மாப்பிள்ளை சொல்றாரு எனக்கு இந்த பெண்ணு வேணாம் என்று அவர் விவாகரத்து செய்வதாக இருந்தால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ மத்தியுஹுன்ன அலல் மூஸி கத்ருஹு வ அலல் முக்தரி வ அலல் முக்தரி கத்ருஹு மதாஅம் பில் மஅரூஃப். என்றாலும் வசதியுள்ளவர் தனது வசதிக்கு ஏற்பவும், அவர் வசதி உள்ளவர் இருப்பார், வசதி இல்லாதவர், ரெண்டு பேரும் அவர்களுடைய வசதி கேட்பவும், வசதி உள்ளவர் அவருடைய வசதி கேட்ப, வசதி இல்லாதவரும் அவருடைய வசதி கேட்ப ஏதாவது மனைவிக்கு கொடுத்து நீங்கள் வசதியை செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நேரத்தில் விவாகரத்து நடக்குது, கணவன் தீண்டவும் இல்லை சேரவும் இல்லை, ஒன்றும் நடக்கல, விவாகரத்து நடந்து விட்டாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மனைவிக்கு ஏதாவது கொடுத்து போடுங்கள். ஒரு 50,000 கொடுக்கலாம், இல்லை எனக்கு 10,000 தான் கொடுக்க, ஏதாவது இல்லை வசதி, அது பிரச்சனை இல்லை, உங்களோட வசதிக்கு ஏற்றமா அல்லாஹ் கொடுக்கும். 10,000 தான் வசதி உள்ளவராக இருந்தால் 10,000 கொடுக்கலாம், 50,000 வசதி உள்ளவர் இருந்தால் 50,000 கொடுக்கலாம். ஏழை பணக்காரன் ரெண்டு பேருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் குர்ஆன் பேசுது, வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர். ஆனால் இரண்டு பேருமே அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப மனைவிக்கு ஏதேனும் கொடுத்து விடுங்கள். அப்போ மனைவிக்கு கொடுப்பதை பற்றி தான் குர்ஆன் சொல்லுதே தவிர அவரிடத்திலிருந்து எடுப்பதை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் அல்லாஹ் மறுபடி சொல்றான் பாருங்க, وَإِن طَلَّقْتُمُوهُنَّ مِنْ قَبْلِ
அன் தமஸ்ஸுஹுன்ன வகத் ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீலா. மஹர் இவ்வளவுதான் நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்கள். சரி, நான் உனக்கு மஹர் இவ்வளவு தருகிறேன். மனைவி இடத்துல அவர் நிர்ணயிக்கிறார். மனைவி மஹரை பேசுகிறார், கணவன் மஹரை நிர்ணயிக்கிறார். மஹர் நிர்ணயிக்கப்பட்ட நிலையிலேயும் அவங்க ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தலாக்கு நடந்து விடுகிறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படி தலாக்கு நடந்து விட்டால் அந்த மனைவியும் கணவனும் இதில் விட்டு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மனைவி சொல்லலாம், எனக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் நிர்ணயித்தீங்க தான், எனக்கு இவ்வளவு தர்றேன்னு நீங்கள் சொன்னீங்க தான், பிரச்சனை இல்லை, எனக்கு வேண்டாம். அல்லது கணவன் அவரும் ஏதாவது முடிவுக்கு வரலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் நிர்ணயித்ததில் அரைவாசியை மனைவிக்கு கொடுங்கள். உதாரணமாக 1,00,000 ரூபான்னு வைங்கள். உதாரணத்துக்கு 1,00,000 ரூபா நான் அவனுக்கு தருகிறேன்னு மகர் நிர்ணயிக்கிறார். இப்போ ஈஜாபுல் கபூல் நடக்கிறது, அக்குது நடக்கிறது, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கு இவங்க இல்லறத்தில் ஈடுபடல. ஆனால் இப்போ தலாக்கில் வந்து முடியுது. இப்போ நிறைய தலாக்கு நடக்குது தான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நிர்ணயித்ததில் கணவன் அரைவாசியை விட்டு கொடுங்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறான், ஆனாலும் நீங்கள் முழுமையாக மனைவிக்கு விட்டு கொடுப்பதுதான் தக்குவாக்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று தானே நீங்க நிர்ணயித்தீங்க, 50 கொடுக்காதீங்க. அதை விட அல்லாஹ்வுக்கு எது நெருக்கமானது, விருப்பமானது, தக்குவாக்கு மிக நெருக்கமானது என்றால் நிர்ணயித்த ஒன்றையே நீங்க கொடுத்து விடுங்க. 1,00,000 ரூபாவையே நான் பரவாயில்லை உனக்கு தருகிறேன், நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது பெண்கள் சார்பாக அவருடைய உரிமைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது அவங்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நலன். எவ்வளவு அழகாக அல்லாஹ் பெண்களை கண்ணியப்படுத்தி பேசுகிறான்னு பாருங்க. அந்த மஹர்லையும் கூட நாங்கள் கணவன் மனைவி சேரவே இல்லை, பரவாயில்லை, அது உனக்கு கிடைக்கட்டும், அல்லாஹ் விட்டு கொடுக்க சொல்கிறான். அப்ப இந்த வசனத்திலையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவனை பார்த்து சொல்கிறான், நீங்கள் விட்டு கொடுங்க, மஹர்ல எதையுமே எடுக்காதீர்கள் என்று சொல்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்க, 4வது அத்தியாயத்தின் 20வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைன் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மக்கான ஜௌஜ், நீங்கள் ஒரு மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனைவியை நீங்கள் திருமணம் செய்ய நாடினால், அவளுக்கு நீங்கள் செல்வ குவியலையே கொடுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை செல்வ குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தாலும் சரி, மகராக நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் மகராக அவளுக்கு கொடுத்தாலும் சரி, அவளுக்கு எப்படி கொடுத்தாலும் சரி, அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து எதையுமே எடுக்காதீர்கள், ஒரு சதத்தையும் எடுக்காதீர்கள். அல்லாஹ் ஆண்களை பார்த்து தெளிவாக சொல்கிறான், நீங்க எதையுமே எடுக்கக்கூடாது, அது அவளுக்கு விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அதுக்கு பிறகு கேட்கிறான், நீங்க அதை எப்படி எடுப்பீங்க? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் 2 பேரும் ஒருவராக சேர்ந்து வாழ்ந்து விட்டீர்களே, அவள் உங்களுக்கு மனைவியாக, நீங்கள் அவளுக்கு கணவனாக, நீங்கள் அவளுக்கு இன்பம் அடைந்தீங்க, அவள் உங்களுக்கு இன்பம் அடைந்தால் 2 பேருமே வாழ்க்கையில சம பங்கு சம நிலையிலே வாழ்ந்து கொண்டு போனீர்கள். இப்போ விவாகரத்து வருகிறது, நீங்க வேறொரு மனைவி மனம் முடிக்க போற என்பதற்காக வேண்டி அவளுக்கு கொடுத்ததெல்லாம் எடுப்பீங்களா? அது எப்படி எடுப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், சூரா அன்-நிசாவுடைய 4வது அத்தியாயம் 20-21வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வாகன்னா மின்கும் மீசாக்கன் கலீலா, நீங்க மனைவியாக அவளை எடுக்க போல எப்படி எடுத்தீங்க, எப்படி அவளை மனைவியாய் கொண்டீங்க, நீங்க ஒரு உறுதியான ஒரு உடன்படிக்கை அவளோடு செய்தீங்க. அப்படி அவளை உங்களை மனைவியாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு உடன்படிக்கை செய்து சாட்சிகளை வைத்து அவள் அப்படி மனைவியாக எடுத்ததற்கு பின்னால், அவளோடு 2 தடவை வாழ்ந்ததற்கு பின்னால், இன்னைக்கு அவள் வேணாம், நான் வேறொத்திய முடிக்க போறேன் என்பதற்காக வேண்டி அவளுக்கு கொடுத்ததெல்லாம் நீங்க எடுப்பீங்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எனவே அன்பான சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலி கோர்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தலாக் விடப்படக்கூடிய பெண்களுக்கு எதுவுமே கிடைக்கல என்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தில் 241வது வசனம் சொல்கிறான், வலில் முத்தல்லகாத்து மத்தாஉம் பில் மாரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை வசதியை செய்து கொடுங்கள், இது பயபக்தியாளர்கள் மீது உள்ள கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மத்தாவு கொடுங்க, பெண்களுக்கு மத்தாவு கொடுங்க, மத்தாவு கொடுங்க என்று சொல்லுவார்கள். தலாக்கு செய்ய சொல்லப்பட்ட அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மத்தாவு கொடுக்க வேண்டும் என்றுதான் சட்டம் நிறைய பேசப்படுகிறது. இலங்கையிலே இன்றைக்கு வரைக்கும் இந்த நிக்காஹுடைய சட்டம், விவாகரத்து சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு பெண்களுக்கு மத்தாவு கிடைக்கிற வழியை செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் குரல் கொடுக்கிறார்கள். விவாகரத்து செய்யப்பட்ட குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், காலி கோர்ட் எப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த கணவன்
அல்லாஹ் சொன்ன பிரகாரம் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஒன்றுமே கொடுக்கிறான் இல்லை. அவள் அணிந்த ஆடையை கொடுக்கிறானும் இல்லை, அவள் அணிந்த போட்ட நகையை கொடுக்கிறானும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இது ரெண்டும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், விவாகரத்து செய்ததற்கு பின்னாலும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுங்கள். அதுக்கு தான் அரபிலே மத்தா என்று சொல்வார்கள். மத்தா என்று நிறைய பெண்கள் சொல்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதான். உன்னால் என்ன வசதி செய்து கொடுக்க முடியும்? நான் அவளை விவாகரத்து செய்து விட்டேன், என்னால் முடிந்த ஒரு வசதியை நான் அவளுக்கு செய்ய இவ்வளவு கொடுப்பேன், அல்லது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன், அல்லது இந்த வீட்டை கொடுப்பேன், ஏதோ ஒரு வசதி அவளுக்கு செய்து கொடுப்பது கணவனுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹக்கன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது அவனுடைய கடமை, அவன் அதை புறக்கணிக்க முடியாது. சோதர்களே, பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக அல்லாஹ் இந்த உத்தரவை விடுகிறான். அவள் தலாக்குக்கு பின்னால் கூடுதலாக பாதிக்கப்பட போகிற ஒரு பெண், எங்களுக்கு சாதாரணமாக தெரியும், கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து எடுத்து மாத கணக்கில் வருட கணக்கில் ஒரு தாயின் தகப்பன அந்த பெண்ணுக்காக வேண்டி அனைத்தையும் சேர்த்து வைக்கிறார்கள். சேர்த்து வச்சு எப்படியோ ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்ச அந்த பெண்ணை வாழ விடும் என்று கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆனால் போன இடம் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அங்கு விவாகரத்து நடக்குது. அப்போ இவள் எல்லாத்தையும் இழக்கிறாள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இழந்து வரக்கூடிய பெண்ணுக்கு நீ அநியாயம் செய்யாதே. உன்னால வசதிக்கு ஏற்ப வகையில் அவளுக்கு வசதி செய்து கொடு, அப்படியே அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நிச்சயமாக விவாகரத்து பெறுகிற எந்த ஆணும் பெண்ணுக்கு கொடுப்பதே கிடையாது. விவாகரத்துக்கு அப்பீல் பண்ணுகிறார்கள், காலியார் முன்னிலையில் போகிறார்கள், பேசுகிறார்கள், சைன் வைக்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். 2 பேருக்கும் அப்பீல் திரும்பி போகுது, உரிமை பத்திரம் திரும்பி போகுது. காலியார் முன்னால தான் உனக்கு ஏதோ கொடுக்க முடியல, வீட்டுக்கு போயாவது கொடுவேன், நான் இவ்வளவு உனக்கு தருகிறேன், உன்னோட அடுத்த வாழ்க்கைக்கு நீ ஏதாவது ஒன்று செய்துக்கோ, அப்படியே ஒரு வசதியாவது செய்து கொடேன் ஒரு பெண்ணுக்கு. அப்படி எந்த மகனும் முன் வருகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், அப்படி செய்யக்கூடாது, அவன் செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லும் போது முத்தகீன்களுக்கு இது உரிமை கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன் என்றால் யார் சோதர்களே? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பயந்து எடுத்து நடப்பவன், அவனுக்கு பேர் அரபிலே முத்தகீன். இந்த முத்தகீனாக அவன் இருப்பான், அவன் கொடுக்கிறவனாக இருப்பான். அவன் கொடுக்காதவனாக இருந்தால் முத்தகீன்லேருந்து அவன் வெளியே போகுவான். அப்போ அல்லாஹ்வுடைய பாவத்துக்கு தண்டனைக்குரியவனாக மாறுகிறான். இன்றைக்கு நிறைய பெண்கள் உரிமை அமைப்புகள் நிறைய உருவாயிருக்கு, இந்த நாட்டிலும் உருவாயிருக்கு. நீங்கள் அதை நிறைய பார்த்திருப்பீர்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து ஏன் இதை உருவாக்கினாங்கன்னு நாங்கள் ஒரு பின்னணியை பார்க்கும்போது சில நியாயங்களும் அதில் இருக்கிறது. ஆண்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பெண்கள். தலாக்கின் போது அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை இவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லை. அதுவே பெண்களாகிய நாங்கள் ஒரு அமைப்பாக சேர்ந்து இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சில பெண்கள் அந்த உரிமை போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆண்கள் தலாக்கு விடக்கூடிய அந்த ஆண் சார்பாக நாங்கள் அந்த பெண்ணுக்குரிய உரிமை எடுத்துக் கொடுப்போம் என்று எந்த ஆண்கள் அமைப்பும் கிடையாது, சமூகத்தில் கிடையாது. பெண்கள் அதற்காக ஒரு அமைப்பாக உருவாகி கொண்டார்கள். ஆனால் உண்மையில் இது யாருடைய கடமை சோதர்களே? ஒரு பள்ளிவாசி நிர்வாகத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு ஜமாத்தினுடைய தலைமை கீழ் அவர்கள் இயங்குகின்ற போது குர்ஆனுடைய இந்த கட்டளையின் பிரகாரம் நீ இவ்வளவு கொடு, உன்னால் முடிந்ததை கொடு என்று ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு அந்த தகுதியுடையவர்கள் அந்த ஜமாத் மாற வேண்டும். அந்த ஜமாத்து கட்டுப்படக்கூடியவர் அவரும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இது நடக்கும். காதி நீதிமன்றங்களை போய் நிறைய அப்பீல் பண்ணி இன்றைக்கு வா, நாளைக்கு வா, வார மாதம் வான்னு சொல்ல அழைக்கப்படும் போது அந்த பொம்பளை பாதிக்கப்பட்டு இவனோட எதுவுமே எனக்கு வேணாம், அவனை விட்டு நான் விலகி போகிறேன்னு சொல்லி அந்த பெண்கள் போய் படுற அவஸ்தை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அடுத்த வாழ்க்கையை கூட அவர்கள் வாழ முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். இன்னொரு வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தயார்படுத்தி எதுவுமே இல்லை. எல்லாம் முதல் கணவனுக்காக இழந்து போயிட்டார்கள், எதுவுமே இல்லை. எனவே தான் இன்றைக்கு இந்த மத்தானை எடுத்துக் கொடுப்பதற்கான சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று பெண்கள் போராடுகிறார்கள். அது உண்மையும் நியாயமும் இருக்கிறது சகோதரர்களே. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பாருங்கள். சில இடங்களில் பிள்ளைகளோடு சேர்த்து அந்த விட்டு விடுவான், கணவன் தலாக்கு சொல்லி விடுவான். அவள் அந்த பிள்ளையை வளர்க்கமோனும் அவள் வாழவோனும். ஆனால் இவனிடத்திலிருந்து எதுவுமே கிடைக்குவதில்லை. மாதம் ஒரு இவ்வளவு கொடுங்கன்னு காதி நீதிமன்றம் தீர்மானிக்கிறது. அவன் வேணுமெனா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு 4ஆம் மாதம் அவன் தலைமறைவாகி விடுகிறான். அந்த பெண்ணுக்கு எதுவுமே இல்லை. இப்போது குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை.
அவளையும் பார்க்கணும், அவள் பெற்று எடுத்துக்கொண்டு வந்த பிள்ளையும் பார்க்கணும், வீட்டில் மற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவர்களையும் கவனிக்கணும், கல்யாணம் முடித்துக் கொள்ளக்கூடிய இன்னும் சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் பார்க்கணும். பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய சுமைன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த அநியாயத்தை செய்துவிட்டு ஆண்கள் நிம்மதியாக நடமாடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பெண்ணை நாங்கள் தாராளமாக மனமுடித்து நிம்மதியாக சுற்றி திரியலாம் என்று நினைத்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளோடு விளையாடுகிறார்கள். அல்லாஹ் விதித்த வரம்புகளை உடைக்கிறார்கள். அல்லாஹ் போட்ட சட்டங்களை மீறுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாவம். சட்டத்தினால் எவ்வளவு தான் திருந்தி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெண்கள் போராடி கிடைக்க முடியாத போது சலித்து போய் விரக்தி அடைந்து வீட்டுக்குள்ளே போய் முடங்குகிறார்கள். இப்படி சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியோ நாங்கள் ஒரு தொழிலுக்கு போவோம், ஆடை தொழிற்சாலைக்கு போவோம், அல்லது வீட்டில் ஏதாவது சுட்டு அதை விற்பனைக்கு விட்டு அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை எடுத்து பிள்ளைகளை வளர்த்து பாடசாலைக்கு பள்ளிகளுக்கு அனுப்பி பிள்ளைகளை ஆளாக்கும் என்று அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கண்டிப்பாக கொடு என்று சொன்னதை இவர்கள் கொடுக்காமல் இருக்க போது அடுத்த நிக்காவுக்காக வேண்டி ஈஜாபுல் கபூல் செய்யறதுக்கு ஒரு பயான் வேறு அவருக்கு அதுக்கு வச்சு 4 பேர் பள்ளியில் ஷாஹிதுகள் எல்லாம் வச்சு அவர் திருமணத்துக்கு தயாராகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இந்த சமுதாயத்தில் நடக்குது என்று பாருங்க. இந்தியா எங்கட நாட்டில் இந்த பிரச்சனையை விளங்குதில்லை. இந்தியாவில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா பெரிய பெரிய பிரச்சனை போய் கடைசிக்கு சட்டம் எப்படி வருதுன்னா ஷரியத் சட்டத்தை நீக்குங்கள், அது பொருத்தம் இல்லை என்ற அளவுக்கு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஷரியத் சட்டத்தால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு எந்த லாபமும் கிடைப்பதில்லை என்கிற அளவுக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறது. எங்கள நாட்டிலையும் விவாகரத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை இப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது இந்த சட்டத்தை விட பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டாந்து சட்டத்தின் மூலமாக நாம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொடுப்போம் என்கின்ற அளவுக்கு இது மாறலாம். அவ்வளவு கடுமையாக இந்த நாட்டிலே போய்கொண்டிருக்கிறது. ஆண்கள் மிகப்பெரிய துஷ்பிரயோகம் செய்கிறார். சரி, மாப்பிள்ளை தான் மகன் தான் இப்படி செய்கிறானே, அந்த உம்மா அப்பாவுக்காவது கொஞ்சம் ஒரு யோசனை வரக்கூடாதா? ஒரு பெண் பாதிக்கப்பட்டவளாக போகிறாளே, அவளுக்கு நாங்கள் ஏதாவது கொடுத்து உதவி செய்வோமே அப்படி என்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய், ஒரு பெண் என்ற நிலையில் அந்த தாய் யோசிக்க கூடாதா? வாப்பா என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மான இதனுடைய விபரீதத்தை புரியக்கூடாதா? ஆனால் சில நேரம் எல்லாரும் கூட்டு சதி செய்துதான் அந்த பெண்ணுடைய விவாகரத்துக்கே காரணமாகவும் அமைகிறார்கள். எதையும் கொடுக்க விடாமல் தடுக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலியார்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த மதா என்பது கொடுக்கப்படுறதே இல்லை. பெரும்பாலும் 99% இந்த மத்தாவை கொடுக்கிறார்களே இல்லை. ஆனால் அல்லாஹ் இது கொடுக்க வேண்டும் என்ற உரிமை விதித்த ஒரு சட்டம், கண்டிப்பாக்கிய ஒரு சட்டம், அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை பற்றி சொல்லக்கூடிய முதலாவது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அடுத்ததாக சொல்கிறான். அதாவது கணவன் மனைவி 2 பேருமே தங்களுடைய அந்த உரிமைகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று பயந்தால், அவர்கள் 2 பேருமே சமாதானப்படுத்தி வாழ வைக்கலாம் என்று அந்த நடுவர்கள் முனைந்து அதுவும் சரிவராது என்று அவர்கள் அஞ்சினால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமா ஃப்ததத் பிஹி. அப்போது மனைவிய அவளாக விரும்பி ஏதாவது கொடுத்து கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தில் விளக்கப்படுத்துகிறான். முதலாவது செய்தி கணவனுடைய தலாக்கை பற்றி அல்லாஹ் சொன்னான். அதே வசந்த இரண்டாவது செய்தியிலே மனைவிக்குரிய உரிமை அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பார்க்குற அந்த கணவனோடு சேர்ந்து வாழ இயலாது. இது நாள் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்தோம், எவ்வளோ பொறுத்து பார்த்தோம், இந்த ஆளோடு மேலே தலையடிக்க இயலாது என்று மனைவி முடிவெடுக்கிறதாக இருந்தால் அவளுக்கு அந்த உரிமை இஸ்லாம் கொடுக்கிறது. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மனைவி தானாக விரும்பி கணவனுக்கு ஏதேனும் ஒரு ஈடாக கொடுத்து அவள் விவாகரத்து பெற்றுக்கொள்வது அவள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் விதித்த வரம்புகள், சட்ட வரையறைகள். ஃபலா தஅததுஹா, அதை நீங்கள் மீறாதீர்கள், உடைக்காதீர்கள். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், யார் அந்த சட்டத்தை அந்த வரம்பை உடைக்கிறார்களோ மீறுகிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறார். மத்தா கொடுக்காமல் செய்கிறவனும் அநியாயக்காரன், பெண்ணை நஷ்டப்படுத்தி கொண்டு துன்புறுத்தி கொண்டு ஆளாய் கொண்டிருக்கிறவனும் அநியாயக்காரன். இந்த அநியாயக்காரர்களை குறித்து அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, பெண்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்த அந்த தலாக்குடைய உரிமை உலகத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு சட்டம் என்னென்றால்,
இஸ்லாத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படுறது கிடையாது, அவர்களை வீடுகளில் அடக்கி வைக்கிறார்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்றது? பெண்ணுக்குரிய உரிமையும் தலாக்குடைய உரிமை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சொல்ற ஹன்சா பின் ஹிதாம் என அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா, அவ வந்து ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய வாப்பா என்னை கல்யாணம் முடிச்சு வச்சார், ஆனால் என்னுடைய எந்த ஒரு பெர்மிஷனையும் அவர் எடுக்கல, எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு அவரை பிடிக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நிக்காஹ் ரத்து செய்யப்படுகிறது என்றார்கள். ரசூலுல்லாஹ் நிக்காஹ் ரத்து செய்தார்கள். திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஆண் பெண் ரெண்டு பேருடைய சம்பந்தத்தோடு தான் மனம் முடித்து வைக்கணும். இது ரெண்டு பொம்மை விளையாட்டு கல்யாணம் இல்லையே, வாழ்க்கை பிரச்சனை. ரெண்டு பேரும் மரணம் வரைக்கும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா விருப்பம் இல்லாமல் மனைவியை பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பது அந்த பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலும் ரைட்ஸ் இல்லை, உரிமை கொடுக்கப்படவில்லை. உனக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லி, விருப்பம் என்றால் நான் முடிக்கிறேன், விருப்பம் இல்லாமல் வீட்டு வேறொரு இடத்துல நாங்கள் மாப்பிள்ளையை பார்ப்போம். அதே மாதிரி தான் மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் திணிக்க முடியாது. ஒரு பெண்ணை நீ இப்படி தான் இவளை தான் மன முடியும் அவளை திணித்தான முடித்து கொடுக்கவும் முடியாது. இப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனை கேட்பார்கள், அப்படின்னா லவ் பண்ணி கொண்டு வரவங்களோட பிரச்சனை என்ன? ஏன்னா இன்றைக்கு நிறைய இந்த பிரச்சனை வாருது. பாப்பா ஒரு இடத்துல இப்படி பார்ப்பாரு, உம்மா இடத்துல இப்படி பார்ப்பாரு, அவன் சொல்ல நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன்னுவா. உம்மா அப்பாவுக்கு சிரமம் கொடுக்க விரும்பாத பிள்ளைகள், உம்மா அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு விரும்புகிற பிள்ளைகள். ஏன்னா அவங்க முடிவு செய்கிறாங்க, எனக்கு இவள் தான் வேணும், எனக்கு இவன் தான் வேணும். அப்போ என்ன செய்கிறது? ஆனால் அவன் உண்மையை விரும்புகிறான், அவனை தான் விரும்புகிறான்னா நமக்கு அதுக்கு மேற்கொண்டு எதையும் செய்யவும் இயலாது. சார் உன் விருப்பத்து பிரகாரம் செய்து வைப்போம் என்றாலும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நாம் தனியாக ஒரு தலைப்பில் பார்ப்போம். அப்போ இன்றைக்குள்ள பிரச்சனை என்னென்றால் விருப்பத்துக்கு இஸ்லாம் இடம் கொடுத்திருக்கிறது. இந்த விருப்பத்துக்கு மாற்றமாக திருமணம் நடக்கும்போது அதை அல்லாஹ்வுடைய ரசூல் ரத்து செய்தார்கள். அதே மாதிரி பாருங்க, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி, அவள் அடிமையாக இருந்தவர். அவருடைய மாப்பிள்ளை முகைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அடிமையாக இருந்தார்கள். இப்போ பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அடிமை விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் மாப்பிள்ளை விடுதலை செய்யப்படலை. மாப்பிள்ளை அடிமையாக இருக்கிறார், பொண்டாட்டி மட்டும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ பரீரா ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளையை விவாகம் செஞ்சுட்டான், எனக்கு அவரோட வாழ இயலாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். மாப்பிள்ளைக்கு பொறுத்து கொள்ள முடியல, அவர் கண்ணில் கண்ணீர் அப்படியே கொட்டுது, அவரோட தாடியெல்லாம் நனைகிற அளவுக்கு இந்த கண்ணீர் கொட்டுது, அழுகிறார். பரீராவுடைய தன்னுடைய மனைவிக்கு பின்னால் சுற்றி சுற்றி வர்றார், என்னம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, என்னை விட்டுட்டு போகாதம்மா, நான் உன மாப்பிள்ளை இல்லையா, நீ என்னை பொண்டாட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் பின்னால் அலைகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த முகீஸ் பரீராவுக்கு பின்னால் அழுது கொண்டு போன காட்சி எனக்கு இன்றைக்கு பார்ப்பது போல இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர் பின்னால் போறார். அந்த மனைவி மீது அவ்வளவுக்கு அவருக்கு ஆசை, அவ்வளவுக்கு பற்று. ஆனால் மனைவிக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவ விடுதலை ஆகிட்டா, இவர் அடிமை ஆகிட்டாரே, அடிமையில எதிரான இருக்கிறார். ரசூலா கேட்டார்கள், இப்னு அப்பாஸ், யா அப்பாஸ், ரசூலா அப்பாஸை பார்த்தீங்க, அலா தஅஜபு மின் ஹுப்பி முகீஸ் பரீரா, எப்படி கேட்கிறார்கள். இந்த காட்சியை ரசூலா பார்த்து ஒன்று சொல்றாங்க, அப்பாஸே முகீஸ் பரீராவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்க்கும்போது உனக்கு ஆச்சரியம் வரலையா, நீ ஆச்சரியப்படலையான்னு ரசூலா கேட்டாங்க. என்னடா இப்படி உலகத்தில் ஒரு மனைவி மீது ஒரு கணவனுக்கு அன்பா, அவள் தான் வேணான்னு விட்டுட்டு போறா, சரி போட்டுமேன்றாவது அவர் இருக்கிறார், இல்லை எனக்கு அவள் தான் வேணும் என்ற அளவுக்கு அவருக்கு அன்பு கூடி அப்படி வாழ்ந்திருக்கிறார். அவர் ரசூலா கேட்கிறான், அப்பாஸை பாருங்க, அவனை எவ்வளவுக்கு அவர் அன்பு வச்சிருக்கிறார் பாரு, உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா அப்படி சொல்லி ரசூல் ரெண்டாவது சொல்கிறார், பரீராவை பாருங்கள், பரீரா தன்னுடைய கணவன் முகீஸ் மீது எப்படி கோபப்பட்டிருக்கிறார், அதை பார்த்து உனக்கு ஆச்சரியம் இல்லையான்னு ரசூலா கேட்கிறார். ஒரு கணவன் அன்பு காட்டுகிறார், மனைவி கோபத்தை காட்டுகிறார். ரசூலாவை இதை பார்த்து கொண்டிருந்து, என்னடா இப்படி ஒரு கணவன் கிடைக்க உண்மையிலே பாக்கியசாலி தானே. அப்போ ரசூலா பரீராவை கூப்பிட்டு சொல்கிறார், ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்ப்பா நீ உன்னை மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழலாம் தானே அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இப்போ பரீரா அலிலாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் அவரோடு வாழ வேண்டும் என நீங்கள் எனக்கு ஆர்டர் போடுறீங்களா, என்னை கட்டளை இடுகிறீர்களான்னு கேட்டார். ரசூலா சொன்ன, அவனுக்கு அப்படியெல்லாம் கட்டளை இடலம்மா, நான் ஒரு சும்மா அவனுக்கு பரிந்து பேசுகிறேன், அவருக்காக வேண்டி பரிந்து பேசுகிறேன், ஒரு ஷஃபாத்து செய்கிறேன், அவ்வளவுதான். அப்போ எனக்கு அவர் தேவையில்லைன்ட்டு அவள் போயிட்டான்.
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாத்திலையும் கூட ரசூலா அந்த பெண்ணுக்கு தெரிவு கூட பட்டிருக்கிறத பாருங்க நீங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஷஃபாத்து செய்கிறார், இந்த நல்லவன் தானப்பா, உன் மீது இவ்வளோ அன்பு வச்சுகள் சேர்ந்து வாழலாம் தானம்மா ரசூலா சொன்னாலும் ரசூலாவுக்கு ஆர்டர் போடுறேன்னு கேட்டாலும் அவன் மற்ற கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஷஃபாத்து தானே செய்கிறாரு, இல்லை சேர்ந்து வாழலான்னு தானே சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது எனக்கு அவரும் தேவையில்லை, அவ்வளவுதான். இப்போ ரசூலா விட்டுட்டாங்க. ஏலாண்டா என்ன செய்ய, பெண்ணுக்கு இந்த அளவுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே தான் அல்லாஹும் சொல்கிறான், கணவனுக்கு எந்த அளவு தலாக்குடைய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு அந்த மனைவிக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம், மனைவிக்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட ஹுலு என்று சொல்கிறோம். கணவனை விட்டு மனைவி பிரிந்து கொள்ளவார். இஸ்லாத்திலே முதலாவதாக கணவனை விட்டு மனைவி இப்படி பிரிந்து ஹுல்வு பண்ணினது அப்துல்லா இப்னு உபையுடைய சகோதரி தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முத ஹுல்வு நடந்தது, அந்த ஒரு பெண் கேட்டிருக்கிறாள் என்றால் கணவனிடத்தில் நான் பிரிந்து போகிறேன் என்று ஒரு பெண் கேட்டிருந்தால் இஸ்லாத்தில் முதலாவது நடந்தது அப்துல்லா இப்னு உபை என்ற அவருடைய சகோதரிக்குத்தான் நடந்தது. அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறார், பாருங்க எப்படி சொல்கிறான்னு பாருங்க. யார் ரசூலல்லாஹ், நான் என் கூடாரத்தில் இருந்து ஓரமாக அந்த கூடாரத்தின் ஓரத்தில் அப்படியே நான் பார்க்கிறேன், என் கணவர் வர்றார். கூடாரத்தில் நான் இருக்கிறேன், அந்த கூடாரத்தின் ஓரமாக நான் அப்படி பார்க்கும்போது அந்த ஓரத்தில் அப்படி வர்றதை பார்த்து கொண்டு இருந்தேன். இவர் எனக்கு டச் ஆக மாட்டார். மனைவி சொல்றா, இவர் எனக்கு சரி வர மாட்டேன், எனக்கு அவருக்கு ஒத்து போகாது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவரை பார்த்தேன். அந்த அவர் ஒரு சாராரோடு வந்து கொண்டு அவரோட இன்னும் பலரும் வாடுறாங்க. அப்படி வரப்போற நான் இவரை பார்த்தேன், இவர் குள்ளமானவராக இருந்தார், ஷோட்டானவரால், அவர் எனக்கு ஒத்து வர மாட்டார். ரெண்டாவது சொல்கிறார், அவர் கருத்த மனுஷனாக இருக்கிறார், எனக்கு சரி வராது. மூன்றாவது சொல்கிறார், அவரோட தோற்றத்தை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, அல்லாஹ்வுடைய சொல்ல எனக்கு அவர் சரி வர மாட்டார். அந்த மூன்று காரணத்தை அந்த பெண்மணி சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. இவர் இவ்வளவு முறைப்பாடு செய்கிற, இவர் எனக்கு வேணான்னு பிரிஞ்சு போகத்தான் இந்த முறைப்பாடு ரசூலுல்லாஹ் செய்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ உடனே இந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் என்ன மஹர் கொடுத்தேன் தெரியுமா, ஏன் செல்வத்திலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லமாக கணிக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை தான் மஹராக கொடுத்திருக்கிறேன். ஒரு தோட்டம், ஒரு எஸ்டேட். யாருமே இப்படி மஹர் கொடுக்கறது இல்லை உலகத்தில். ஒரு 2 பவுன் தங்கம், ஒரு ₹1,00,000 ₹2,00,000 ஒரு தங்கம், அப்படி தான் நாங்கள் பொதுவாக எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து இருக்கிறோம். ஆனால் அவங்களோட காலத்தில் கொடுத்த மஹர் என்ன, ஒரு தோட்டம், ஒரு ஸ்டேட்டை கொடுத்துருக்கிறார். இப்படி கொடுத்து மனைவி எடுத்துக்கொண்டாலும் அந்த மனைவிக்கு ஸ்டேட் மீது இல்லை இருக்கு நம்பிக்கையோ அந்த சொகுசோ இல்லை, வாழணுமே, அதுக்குரிய ஒரு மனுஷன் எனக்கு வேணும், அதுதான் அந்த பெண்ணுக்கு தேவை. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், பரவாயில்லை, தோட்டத்தையா கேட்குறாரு, அதை விட கூடுதலாக நான் தரேன், இவரை விட்டு நாம பிரிஞ்சா போதும் அப்படின்னு அவர் சொன்னான். அப்போ அந்த பெண் என்ன நினைக்கிறான்னா, இவர் தோட்டம் தான் நமக்கு மஹரா தந்தாரு, பரவாயில்லை, நான் அதை விட கூடுதலாக கொடுத்தாவது நான் இவரை விட்டு பிரியணும் அப்படி என்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சாங்க, அதாவது விவாகரத்து செய்து வைத்தார்கள். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு செய்தி, சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடியவருடைய மனைவி, அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல வருகிறார். வந்து தன்னுடைய கணவனை பற்றி இப்படி ரசூலுல்லாஹ் முறைப்பாடு செய்கிறார். யா ரசூலல்லாஹ், மா ஆதிபு அலைஹி ஃபீ குல்கின் வலா தீனின், என்னுடைய கணவன் சாபித் பின் கைஸ், அவரை பற்றி நான் எதையும் பேச மாட்டேன். அவர் எப்படி பண்பாளர், எப்படி நடந்து கொள்கிறார், அவருடைய பண்பு என்ன, அதை பற்றி நான் எதுவுமே கதைக்க மாட்டேன். அவர் மார்க்கத்தில் எப்படி இருக்கிறார், மார்க்க பற்றுள்ளவரா இல்லையா, அவருடைய நடத்தைகள் எதையுமே நான் பேச மாட்டேன், எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். அப்படிதான் அவர் சொல்கிறார், எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். என்றாலும் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃப்ருல விழுந்து விடுவோடு பயப்படுகிறேன். அந்த சாபி பெண் சொல்கிறார், என்றாலும் நான் அவரோடு வாழ்ந்து கொண்டு இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃப்ருல போய் விழுந்துடுவனோ என்று நான் பயப்படுகிறேன். அப்போ இதுக்கு பின்னால் பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது, பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அளவுக்கு இவரோடு சேர்ந்து வாழ முடியாதுன்னு இந்த சாபி பெண்மணி சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அவர் உனக்கு மஹராக ஒரு தோட்டத்தை தந்திருக்கிறாரே, அதை நீ திருப்பி கொடுக்குறியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க.
அப்போ அந்த பெண் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே நான் கொடுக்கிறேன், பரவாயில்லை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், நீ உன்னுடைய தோட்டத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு அவளை ஒரேடியாக தலாக்கு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பெண்ணுக்கு அவ கேட்ட தலாக் இவர் கொடுக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் புகாரிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதோட மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? பொதுவாக தலாக் அப்பீல் பண்ணும்போது எப்படி அப்பீல் பண்ணுவார்கள்? என் மனைவி கெட்டவள், மோசமானவள், அவள் அப்படி நடக்கிறாள், இவள் இப்படி நடக்கிறாள், நான் சொன்னதை கேட்கிறாள் இல்லை. கணவன் மனைவியின் மீது இல்லாத குற்றச்சாட்டுகளாக அடுக்கி கொண்டே போவார். சில இடத்துல மனைவியின் கணவன் மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவரிடத்தில் இல்லாத பண்புகள் எல்லாம் சொல்லி கொண்டு போவார். இப்படிதான் காதியார் இடத்துல வழக்குகள் வருகிறது. அதுல உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். உண்மையை விட பொய்கள் அதிகம் இருக்கும். ஆனா இந்த சஹாபி பெண் என்ன செய்தார்? கணவனோட பிரச்சனையை நான் பேச மாட்டேன். அவருடைய பண்பாடு, அவர் எப்படி நல்லா பேசுறாரா, ஒழுங்கா பேசுறாரா, ஒழுங்கா நடக்கிறாரா, கவனிக்கிறாரா, அந்த அஹ்லாக்கை பத்தி நான் பேசவே மாட்டேன். மார்க்கப்பட்டோடு நடக்கிறாரா, தொழுகிறாரா, வாராரா, போறாரா, அது எல்லாம் நான் பேச மாட்டேன். நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், குறை சொல்லவே மாட்டேன். ஆனா அவரோடு வாழ இயலாது, அவ்வளவுதான். இப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கேற்ற தீர்வு எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? உண்மையில ஒரு கணவனுக்கு தன் மனைவியை பிடிக்கல என்றால் நியாயமான காரணங்கள் சொல்லி அவன் ஒதுங்கிக் கொள்ளலாம். மனைவிக்கும் அதற்கு நியாயமான காரணங்கள் சொல்லி அவள் ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆனால் இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி ரெண்டு பேருமே பாவிகளாக மாறுகிறார். கற்புள்ள பெண்கள் மீது, மனைவி மீது எவ்வளவோ அவதூறுகளை சுமத்துகிறார்கள். அவள் அப்படி நடந்தால், இவள் இப்படி நடந்தால், இவனோட போனால், அவனோட வீட்டில் இருந்தால், நான் இல்லா நேரம் இப்படி நடந்தால், நிறைய வருதா இல்லையா கேஸ் வருது. குர்ஆன்ல கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், கற்புள்ள பெண்கள் மீது நீங்கள் அவதூறு சுமத்தாதீர்கள். உங்கள் மனைவி தப்பா நடந்தேன்னு சொன்னா 4 சாட்சிகளை கொண்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் எந்த சாட்சியும் இல்லாமல் மனைவியின் மீது அமாண்டங்களை சுமத்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய ஒரு காரியம், சாதாரண காரியம் அல்ல. லானத்துக்குரிய காரியம். மனைவி அப்படி தப்பா நடந்ததுக்கு என்ன ப்ரூஃப்? இல்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, 4 பேர் கண்டாங்க, சாட்சி எங்க? 4 பேர் நீ காணல தானே, நீ கண்டா அதுக்கு ஹுக்கும் வேற. அது நாங்கள் அடுத்ததுல பார்ப்போம். அதுக்கு லியான்னு சொல்லுவார்கள். நீ கண்டாக்கு சட்டம் வேற. ஆனா நீ யாரோ கண்டதா சொல்லுகிறியே, அந்த யாரோ கண்ட 4 பேர் யார்? அவர்களை அழைத்து கொண்டு வா. அவர்கள் 4 பேர் அந்த சாட்சியை சொல்லட்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு அவதூறுக்குரிய கசையடி கொடுக்கப்படும். அன்பான சோர்களே, வழக்கு என்று வந்த பொய்யும் புரட்டும் தான் அதிகம், ஏமாற்று அதிகம், அநியாயங்கள் அதிகம். அதே மாதிரி மாப்பிள்ளை மீது பொண்டாட்டி அப்படி போடுற குற்றச்சாட்டுகள் அதிகம். எனவே ஒரு தலாக்கு கேட்கிற போது அல்லது ஒரு குல்லு கேட்கிற போது ஒரு நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும், நியாயமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஐயுமா இம்ராஅத்தின் சாலத் ஜௌஜஹா தலாக்கஹா மின் கைரி பாஸின் ஃபஹராமுன் அலைஹா. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இந்த விவாகரத்து கேட்பாராக இருந்தால் அவருக்கு சுவர்க்கம் ஹராம். இன்னொரு ரிவாயத்தில் அவருக்கு லானத் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்ன காரணத்துக்காக உன் மனைவி கணவனிடத்தில் பிரிய நினைக்கிறாய்? நியாயமான காரணம் இருந்து நீ சொல்லு, இந்த நியாயமான காரணம் எனக்கு வாழ முடியாது, ஓகே நீ பிரிஞ்சு போ. இல்லை எனக்கு அவர் சும்மா பிடிக்கல, அவ்வளவுதான். எந்த காரணமும் நியாயமும் இல்லாமல் ஒரு பெண் தலாக்கு கேட்பதாக இருந்தால் அவருக்கு சுவர்க்கம் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அவ்வளவு பயங்கரம். எனவே குல்உ கேட்கக்கூடிய பெண்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நியாயம் இல்லாமல் கணவனிலிருந்து பிரிந்து போக வேண்டும் நினைக்க, அது குடும்பத்தை சீரழிக்கும், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கும். அவள் ஒரு பொது பண்டமாக கூட பிறகு ஒரு காலத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போனால் என்ன நடக்கும்? இஸ்லாம் அதனால் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த நியாயம் இல்லாமல் நீங்கள் விவாகரத்து கோராதீர்கள். அதுக்கு அடுத்து தான் சகோதரர்களே, ஃபஸ்கை பற்றி நாம் பார்க்கிறோம். ஃபஸ்கை பொறுத்த வரையில் கணவன் மனைவிக்கிடையிலே பிரிவினை பற்றி பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் தான் குல்லு, அடுத்தது ஃபஸ்க். அதாவது சில இடங்களில் நீங்க பாருங்க, திருமணம் முடிக்கிற போது சாட்சிகளை வைத்து வலியை வைத்து திருமணம் முடித்து கொடுக்கணும். இதுதான் அடிப்படையான கண்டிப்பான ஷர்த். அப்போதான் திருமணம் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். சில இடங்களில் வலியும் இல்லை, ஷாயிதும் இல்லை என்றால் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாது இஸ்லாத்தில். இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா?
ரெண்டு பேர் காதலிக்கிறார்கள், லவ் பண்ணுகிறார்கள். வீட்டில் ரெண்டு பக்கத்தால் எதிர்ப்பு என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு ஏரியாவில் போய் ஒரு காலியாரை அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவரை கையில் எதையாவது கொடுத்து, எங்களுக்கு எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க, நீங்கள் சாட்சியாளராக இருங்க, இல்லை இன்னார சாட்சியாளராக வைங்கன்னு திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இரவோடு இரவாக போய் அந்த ரெஜிஸ்டாருடைய வீட்டை தட்டி, நாங்கள் இப்படி தான் பிரச்சனையில் வந்து விட்டோம், கவலை விடையல, அவளுக்கு என்ன விடையல, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு வந்தோம். சாட்சிகள் இல்லாமல் நீங்கள் இப்படி கல்யாணம் முடிக்க முடியும்? உங்களுடைய வழி யார்? உங்களோட வாப்பா உயிரோடு இருக்க போல ஏன் அந்த வாப்பா கொல்லுறீங்க, மௌத்தாக்குறீங்க? அவர் எப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டார் உங்களுக்கு வழியா மாறினார்? உங்களுடைய நண்பர் எப்படி உங்களுக்கு வழியா மாறினார்? அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. வாப்பா உயிரோடு இருக்கிற போது நீங்க இன்னொரு வழியை தேட முடியாது. வழி இல்லாமல் நடக்கிற நிக்காகும் அது செல்லுபடியாகாது. அப்படி நிக்காக நடந்தால் ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்க, அதுவும் இந்த ஃபஸ்குடைய சட்டத்தில் தான் சேர்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளும். இந்த காதல் திருமணத்துக்காக சில ரெஜிஸ்டார் மாதிரி இப்படி பண்ணுறாங்க. அவங்க சிலவங்க வந்து எங்களுக்கு இன்ன ரெஜிஸ்டார்னு அடையாளம் காட்டி கூட நம்ம இடத்துல மார்க்க விளக்கம் தீர்ப்பு கேட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி செய்யலாமா சார், இப்படி தான் எங்கள்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு, நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருந்தேன், அப்படி நேரடியாக சில அந்த ரெஜிஸ்டார் பண்ணுறவர்கள் கூட கேட்டிருக்கிறார்கள். வழி இல்லாமல் உங்களுக்கு திருமணம் செய்ய இயலாது. அது பெற்றோர்களிடம் போய் எப்படி ஒரு சமாதானம் பாகி ஒரு வழியை ஷாஹிதுகளை வைத்து கொண்டு தான் திருமணம் முடிக்க வேண்டும். இது முதலாவது. இல்லை பொதுவாக ஷாஹிது இல்லாத திருமணம், வழி இல்லாத திருமணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபனிகாஹு பாத்தில், அது செல்லுபடியற்ற திருமணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பிறகு மறுபடியும் நான் நீங்கள் சமாதானப்படுத்தி பேசி நியாயங்கள் நிறைய உருவாக்கி அது கதை கட்டேலாது. அது பாத்தில் என்றால் பாத்தில் தான். ரெஜிஸ்டாருக்கு முன் வரக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த காதலுக்கு சில பேர் உற்சாகமாக என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் முடித்தான். அவர் இந்த காலியால் தேடி போய் ஒரு ஏரியாவில் கொழும்பை விட்டு வெளியே போய் பஸ்ஸில் போன ஒரு 2 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு தூரத்தில் போய் அந்த இரவோடு இரவாக 10 மணிக்கு போய் அந்த ரெஜிஸ்டாருடைய வீட்டை தட்டி, நாங்கள் இப்படி தான் இங்கிருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு நிக்காக பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டு இருக்கிறாங்க. எனவே இப்படி நிக்காக பண்ணுவதை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும், இது கூடாது, நிக்காக பாத்தில் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட சொல்கிறான், திருமணம் முடித்து வைப்பதற்கு ஒரு வழி வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் பொதுவாக சூரா பக்ராவுடைய 221 வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் அதில் கொள்கையை பற்றி, அகீதாவை பற்றி பேசுகிறான். அப்படி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், வலா தங்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின், முஷ்ரிக்கான பெண்கள், அவர்கள் அதாவது இஸ்லாத்துக்கு வராத பெண்கள், இறை நிராகரிப்பாளர்களான இணை வைக்கின்ற பெண்கள், அவர்கள் ஈமான் கொள்ளுகிற வரைக்கும் அவர்களை நீங்கள் மனம் முடிக்காதீர்கள், எங்களுக்கு ஹலால் இல்லை. இந்த மதத்தில் இருக்கட்டும், நாங்கள் இந்த மதத்தில் இருப்போம் என்று மனம் முடிப்பது ஹராம். இன்றைக்கு அப்படி குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அப்படி குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொண்டாட்டி முஷ்ரிக்காக இருப்பா, அவரோட கொள்கை மாற்று மதத்திலே, அந்த நம்பிக்கையிலே, அந்த வணக்கத்தில் அவர் இருப்பார், இவர் முஸ்லீமாக இருப்பார். ஆனால் என்ன பேசுகிறாங்கண்டா, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொண்டோம். ஒரு வாப்பா என்கிட்ட சொன்னார், என் மகள் நல்ல அழகானவள், அவள் கிளாஸுக்கு போகிற நேரம், டியூஷனுக்கு போகிற நேரம் ஒருத்தனை லவ் பண்ணிட்டாள், அவளோடு தான் இன்றைக்கு அவள் பேர் கல்யாணம் முடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாகினாள், உயிர் பிழைக்க மாட்டாளோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அவள் ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாகினாள். நான் போய் ஹாஸ்பிட்டலில் அவரை போய் பார்த்தேன். அந்த நேரத்தில் கூட நான் சொன்னேன், உமா நீ சரளமா, நீ கொள்கையில் இருக்கிறது பிளமா, நீ இப்படி வாழாதம்மா, நீ திரும்ப இஸ்லாத்துக்கு நீ எங்கள் இடத்துல வந்துடுன்னு சொல்லியும் அவள் வரவில்லை என்று கவலையோடு ஒரு வாப்பா என் இடத்துல சொல்கிறார். எவ்வளோ ஆதங்கம் பட்டிருக்கிறான்னு பாருங்க. ஆனால் இந்த லவ் என்று வந்த காதல் வந்த ஜாதி மத பேதம் இல்லை என்று சொல்லி சில வர்ணனைகள் எல்லாம் உருவாக்கி, சில கவிதைகள் எல்லாம் உருவாக்கி அப்படி பேசி இந்த ஏமாற்றி போகிற வாலிபர்கள், பெண்கள், மிக முஸ்லீம் பெண்கள் இப்படி போகிறார்கள், ஆண்கள் இப்படி போகிறார்கள். மாற்று மதத்துக்கு போய் கல்யாணம் இஜாபை போட்டு கொண்டிருப்பார்கள். இது இன்றைக்கு யூனிவர்சிட்டிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை. நல்லா இஜாபில் அணிந்து இங்கே ஏழு வரைக்கும் ஓயில் வரைக்கும் ஸ்கூலெல்லாம் படித்து நல்லா போய் யூனிவர்சிட்டி கலாச்சாரம் ஒரு வகையான கலாச்சாரம். அங்கே போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இஜாபை கலட்டுறது, பிறகு அங்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது, பிறகு அவங்கள லவ் பண்ணுறது, பிறகு அவங்களோட கல்யாணம் அந்த கொள்கையிலே மாறி போகிறார். இப்படி சில கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் என்றால் இஸ்லாம் தான், அதில் சமரசத்துக்கு இடம் கிடையாது, கொள்கைக்கு சமரசம் பண்ண இடம் கிடைக்காது. நீ விருப்பம் என்றால் இஸ்லாத்துக்கு வா, இல்லை என்றால் உனக்கு கொள்கையில் நீ இரு, அவ்வளோதான் இஸ்லாம் சொல்லுது.
ஆனால் நான் ஏன மதத்தில் இப்போ நீங்கள் உங்களோட மதத்தில் இப்போ 2 பேரும் கல்யாணம் முடிப்போம் என்றது இஸ்லாத்துடைய கொள்கை அல்ல. அது மாற்று மதத்தர்கள் அப்படி நிறைய செய்கிறார்கள். ஒரே வீட்டில் 2 மதத்தை சார்ந்தவர்கள் மனம் முடித்து வாழ்கிறார்கள். அவங்க விரும்பினா பிள்ளைய வாப்பட மதத்துக்கு எடுக்கிறார்கள், இல்லை பிள்ளைய உம்மட மதத்துக்கு எடுக்கிறார்கள். நமக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்கிற வரைக்கும் மனம் முடிக்காதீர்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறார், முஷ்ரிக்கான ஆண்களுக்கு உங்களுடைய மூமினான பெண்களை மனம் முடித்து வைக்காதீர்கள். மனம் முடித்து வைக்காதீர்கள் என்றால் ஒரு வலிக்கு அல்லாஹ் விடுற கட்டளை இது. ஒரு வலியாக இருக்கிறவர் முஸ்லிம் அல்லாத ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய மகளை மனம் முடித்து கொடுக்க முடியாது. ஹராம், அவங்க வாழ்வது ஹராம். இப்படி 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் ஊர்கள் பலது இருக்கு சகோதரர்களே. அதெல்லாம் பயானில் சொல்லி பப்ளிக் பண்ண வேண்டிய விஷயம் அல்ல, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது. மாப்பிள்ளை முஸ்லீமாக இருக்கார், பொன்னாட்டி முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறார். 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மையத்து ஒரு கேஸ் ஒன்று நடந்து சில வருடங்களுக்கு முன்னால். அவர் முஸ்லீமாக இருந்தார், அவரோட பொண்டாட்டி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தார். இவர் மௌத்தா போயிட்டார். இவர் முஸ்லீமாக இருந்தார், மௌத்தா போயிட்டார். இப்போ இந்த மையத்தை முஸ்லீம்களுடைய இந்த அமைப்பிலே நல்லடக்கம் செய்வதா அல்லது முஸ்லீம் அல்லாத அந்த பெண் இருக்கக்கூடிய கொள்கையில கொண்டு போய் இந்த மையத்தை தீ வைத்து கொளுத்துவதா? இப்படி பிரச்சனை இந்த முஸ்லீம் சமூகத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. அந்த குடும்பத்தார் பதறி போய், இல்லை அவன் என்னதான் செஞ்சாலும் அவன் முஸ்லீம் தான், அந்த மையத்தை எங்களுக்கு தாங்கன்னு அந்த பெண் வீட்டில் போய் கரைச்சல் படுத்தி அவங்களுக்கு எப்படியே மன்றாடி அவர் எடுத்துக்கு முஸ்லீம் மையவாடியில் அடக்கம் செய்தார். இப்போ கிட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனை என்ன, ஒரு ஆண் பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை ஒரு பெரும்பான்மை மதத்தை சார்ந்த ஒரு மதத்துக்கு வாப்ப கொடுத்துட்டார். நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீடியா எல்லா இடத்துலையும் செய்தி பரவிச்சு. ஒரு முஸ்லீம் ஒரு ஆண்மகன் சின்ன பிள்ளை ஒரு சிறுவன் மதம் மாறிவிட்டான். சிங்கள பத்திரிகைகளெல்லாம் பக்கம் பக்கமாக ஒரு பக்கமாக எழுதி கொண்டே போனார்கள். அது முஸ்லீம் மதத்திலிருந்து மதம் மாறி போனான். எல்லாருக்கும் பெரிய கவலை, எப்படிடா இது நடந்தது? அதுவும் அவன் ஒரு மத குருவாக மாறுகிற அந்த இது பணியில் கொண்டு போய் அவனை சேர்த்திருக்கிறார்கள். பள்ளியிலே அவங்களோட வணக்கஸ்தலங்களை சேர்த்திருக்கிறார்கள். சரி, பின்னணி ஆய்ந்து பார்ப்போம் என்று பார்த்தா வாப்பா ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை மனம் முடிச்சு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். இவர் முஸ்லீம் என்ற பெயரில் வாழ்ந்திருக்கிறார். அந்த பெண்ணை முஸ்லீம் அல்லாத அவளோட கொள்கையிலே வாழ்ந்திருக்கிறார். அப்போ இவருக்கு மார்க்கத்தை பற்றி பெரிய அலட்டிக் கொள்ளல. இவர் அந்த மாற்று மதர்களோ நண்பர்களோட சேர்ந்து இவரும் வாழ்ந்து கொண்டு போனார். இப்போ பிள்ளை எப்படி வளர்க்குற ஒரு பிரச்சனை அவருக்கு வந்தது. நாம தானே இந்த மாற்று மத நண்பர்களோடு வாழ்ந்து கொண்டு அவரோட வணக்க ஸ்தலங்களில் வேலை செய்து கொண்டு அங்கே கொண்டு போய் பிள்ளையை சேர்ப்போம் அவர் சேர்த்தார். அதனால தான் அங்கே அவர் மதகுருவாக போதிக்கக்கூடிய கல்வியில் அவர்கள் இணைத்தார்கள். இப்போ இது யாருடைய தவறு? இப்படி சேர முடியாது அவர்கள். எங்கு போய் இந்த பிரச்சனை முடியுது? ஒரு சமூக பிரச்சனையாக மாறுகிறது. எனவே அக்கீதாவை விட்டுக் கொடுக்காதீங்க. வழியை அல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறான், உங்கள் பெண்களை முஷ்ரிக்கான ஆண்களுக்கு மனம் முடித்து கொடுக்காதீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு செய்தியை நீங்கள் கவனமாக யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இந்த அக்கீதாவுக்காண்டி சஹாபா பெண்கள் உயிர் கொடுத்தார்கள். நம்மளுக்கு வாழ்ற கணவன் இஸ்லாத்துக்கு வரல, நாம இஸ்லாத்துக்கு வந்த இவனோட என்ன நாம் வாழ்றது வேண்டாம் அப்படி என்று சொல்லி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெண்கள் தயாராகி ஹிஜ்ரத் போய் சேர்ந்தார்கள். கணவனை விட்டு ஒதுங்கினார்கள், குடும்பத்தை விட்டு ஒதுங்கினார்கள். நாம் ஈமான் கொண்ட பெண்கள் மூமின்கள், நம்முடைய கணவன்மார் முஷ்ரிக்கீன்கள், அவர்களோடு இனி நாம் வாழ முடியாது. அந்த அகீதாவை காப்பாற்றிக் கொள்ள, அந்த ஈமான இறை நம்பிக்கை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி மக்காவில் இருந்து அந்த பெண்கள் மதீனாவுக்கு போறதாக இருந்தால் அந்த பயணத்தை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த பெண்கள் அன்றைக்கு அப்படி தனித்து பயணித்து போயிருப்பார்கள். அந்த ஈமான பாதுகாக்கிறதுக்காக போனாங்க. அவங்களுக்கு தேவையா நாங்கள் கேட்போம். சரி இருந்துட்டு போட்டுமேன்னு கூட சொல்றவங்க இருப்பாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அவங்க அப்படி மதீனாவுக்கு வந்து சேருகிற போது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா ஜாஅக்குமுல் மூமினாத் முஹாஜிராத், ஹிஜ்ரத் செய்தவர்களாக மூமினான பெண்கள் வருகிறார்கள். ஃபம்தஹினூஹுன்ன, அவங்கள பாருங்க, நீங்க அவங்கள பாருங்க, யார் அவங்கன்னு பாருங்க. ஈமான் கொண்ட பெண்களா பாருங்க நீங்க. அல்லாஹு அலம் பி ஈமானிஹின்ன, அவங்க ஈமான் கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். ஃபைன் அலிம்துமுஹுன்ன முஃமினாத், அவங்க நீங்க தேடி பார்க்குறீங்க, அவங்க உண்மையிலே மூமினான பெண்களாகத்தான் வந்து இருக்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களாக வந்திருக்கிறார்கள் நீங்கள் கண்டால், ஃபலா தர்ஜிஊன இலல் குஃபார், குஃபார்களுக்கு திருப்பி ஒப்படைக்காதீர்கள். ஏன்? லா ஹுன்ன ஹில்லுல் லஹும் வலா ஹும் யஹில்லு லஹுன்ன, இந்த மூமினான பெண்கள் குஃபாரான அவர்களுடைய ஆண்களுக்கு
ஹலாலாக மாட்டார்கள். அந்த ஆண்கள் மூமினான பெண்களுக்கு ஹலாலாக மாட்டார்கள், அது ஹராம். ஈமான் கொண்டு அப்படி அந்த பெண்கள் தியாகம் செய்து வளர்த்த மார்க்கம் இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப சொல்கிறான், தொடர பாருங்க. அந்த பெண்கள் அப்படி வந்ததுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அப்படி அந்த பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அவங்களுக்கு இத்தாவுடைய காலம் விடப்படும். அவங்க ஒரு ஹைல் துப்புரவாகிற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் அவர்களை மனமுடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய குஃபாரான கணவர்கள் மனமுடித்த நேரத்தில் எவ்வளவெல்லாம் செலவழித்தார்கள், அந்த செலவெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, கொடுத்து இந்த பெண்களுக்கு மகர் கொடுத்து நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அவன் சொல்ல, என்ன பொண்டாடி உங்களோட மார்க்கத்துக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை, அவள் கொள்கைக்கு வந்துட்டா, நீ உங்கள்ட்ட ஒப்படைக்க இயலாது, எங்களுக்கு என்ன செய்வது, நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிங்களோ அதை நாங்கள் பொறுப்பேற்கணும், நாங்கள் பிடிங்க என்று அவர்கள் கொடுத்துடுங்க அவனுக்கு. நீங்கள் இப்போ இந்த பெண்களுக்கு மகர் கொடுத்து அவளை மனமுடியுங்கள். இது எவ்வளோ அழகான ஒரு கட்டளைன்னு பாருங்க, இது எவ்வளோ அழகான ஒரு கட்டளை. அப்படி போதிக்கப்பட்ட குர்ஆனுடைய ஆயாத்துக்கள் பேசப்பட்டு நடைமுறைப்படுத்துகிற ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே காதல் என்ற பெயரிலே அல்லது வேறு விவகாரம் என்ற பெயரில் அவங்க மதம் மாறி போய் அவர் இந்த கொள்கை இவர் முஸ்லிமான கொள்கை நாம் இருக்கிறோம் என்று வாழ்ந்து மௌத்தா போறேன்னா அவங்க நரகத்தினுடைய படுகொலைக்கு தான் போவார்கள். இந்த இடத்துல நான் சொல்ல வந்த சட்டம் இதுதான். கணவன் இஸ்லாத்துக்கு வந்து மனைவி இஸ்லாத்துக்கு வரல என்றால் அந்த இடத்துல விவாகரத்து நடக்கிறது, அதுக்கு பேர் தான் ஃபஸ்ஹ். மனைவி இஸ்லாத்துக்கு வந்து கணவன் இஸ்லாத்துக்கு வரல என்றால் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் முறிந்து விடும், அதுக்கு பேர் தான் ஃபஸ்ஹ். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். மறுபடி இவங்களுக்கு நாங்கள் தலாக் அப்பீல் பண்ணுவோம், அந்த அப்பீல் எல்லாம் அங்கே கிடையாது. மனைவி எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாவோ அப்போ அந்த நிக்காஹ் செல்லுபடியாகாது, அப்போ அதே தானா விவாகரத்தாகிடும். கணவன் எப்போ இஸ்லாத்துக்கு வருகிறாரோ மனைவி வரலன்னா அது அப்போது அந்த நேரமே அது விவாகரத்து நடந்ததுதான். எனவே மனைவி இஸ்லாத்துக்கு வந்தால் அவருடைய ஒரு ஹைல் காலம் முடிகிற வரைக்கும் அவள் காத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு கணவன் வந்தால் அந்த ஹைலுடைய காலத்துக்கு கணவன் வந்தால் திரும்பவும் அவர்கள் ரெண்டு பேர் முஸ்லீம் ஆகிட்டார்கள், சேர்ந்து வாழலாம். அவர் வரலண்டா இவ ஹைல துப்புரவாயிட்டாண்டா ஒரு முஸ்லீமான ஒரு ஆண் மகன் அவருக்குரிய மகரை கொடுத்து அவர் மனம் முடித்துக் கொள்ள வேண்டும். இது சூரா மும்தஹினாவுடைய 10வது வசனம் மற்ற ஹதீஸ்ல இதுக்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களை இந்த செய்தியை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் ஒரு செய்தியை மிக கண்டிப்பாக சொல்கிறார். நிராகரிப்பாளர்களான வந்த பெண்களுக்கு முன்னர் நடந்த திருமண ஒப்பந்தத்தில் அவர்களை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். சரி, அவங்க தான் இருக்கட்டுமே, நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்று அவங்க முஷ்ரிக்கான நிலையில் வாழ்ந்த உங்கள்கிட்ட அந்த முஷ்ரிக்கான அந்த நிலையில் அந்த பெண்களோடு வாழ்க்கை தொடராதீர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகும் நம்ம சமுதாயத்தில் முஸ்லீம் ஆண்கள் முஸ்லீம் அல்லாத பெண்ணை மனமுடிச்சு கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? இது இந்தியாவில் சில ஆக்டர்ஸ் மாதிரி கதையை பார்த்து நிறைய பேர் அதை இங்கே ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. அப்படி அங்கே நிறைய நடக்குது. இங்கே சில பகுதிகளில் குருநாகலில் போன பகுதிகளில் சில இடங்கள் எனக்கு பயானில் சொல்லவும் பயமாக இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அவுட் ஆகிட்டு உடைச்சிட்டு போகிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த பயத்தில் தான் நான் பொதுவாக சொல்கிறேன், முஸ்லீம்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஹராத்தை செய்கிறார்கள், பாவத்தை செய்கிறார்கள். அல்லாஹு தாலா அது வன்மையாக கண்டித்திருக்கிறான்னு பாருங்கள். அடுத்து ஃபஸ்ஹ் இன்னொரு உதாரணம் பாருங்கள். அதாவது பால்குடி சகோதர உறவு முறை அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. இன்றைக்கு முஸ்லீம்கள் இந்த பழக்கம் இல்லை, ஆனால் இஸ்லாத்தில் அது அனுமதிக்கப்பட்டது. அதாவது நான் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறேன், என் மனைவி என் பிள்ளைக்கு பால் கொடுக்கல, அப்போ நான் இன்னொரு பெண்ணிடத்தில் கொடுத்து என் பிள்ளைக்கு நீங்கள் பால் ஊட்டி வளருங்க என்று நான் அவர்கிட்ட கொடுக்க. அவள் 5 முறை அவளுடைய மார்பகத்தில் இந்த பிள்ளை பால் குடித்ததுன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு இந்த பிள்ளை சொந்த பிள்ளை போன்ற அந்த பந்தம் வந்துவிடும். அப்போ அந்த பால் கொடுத்த பெண்ணுக்கு என்னுடைய பிள்ளையை நான் மனமுடித்து கொடுப்பது ஹராம், அந்த பால் கொடுத்த பெண்ணும் என்னுடைய பிள்ளைக்கு மனமுடித்து கொடுப்பது ஹராம். இப்போ எல்லாருமே சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். என்ற பிள்ளையும் அவருடைய பிள்ளையும் சகோதரர், உற்ற பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எப்படி சகோதரர்களாக இருப்பார்களோ அதுபோல என் பிள்ளைக்கு பால் ஊட்டி அந்த பெண்ணுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளாக மாறுவார்கள். இதுதான் அரபியிலே பாலூற்றக்கூடிய சட்டம் என்று சொல்லப்படும். இதுதான் அந்த சட்டம் என்று சொல்லப்படும். இப்படி ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டினாள் என்று சொன்னால் அந்த பெண் பால் ஊட்டியதை பற்றி தெரியாமல் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நான் இந்த வீட்டில் உள்ள பிள்ளையை கொண்டாந்து பால் ஊட்டி வளர்த்தேன், இந்த பிள்ளையை கொண்டாந்து பால் ஊட்டி வளர்த்தேன், எல்லாமே வராது சகோதரர்களே.
ஏன்னா ஜாஹிலியா காலத்தில் இது ஒரு சாதாரணமான ஒரு பழக்கம். ரசூல்லா கூட யார் பால் ஊற்றினாங்க? ஹலீமா நாயகின்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, அவங்க தான் பால் ஊற்றினாங்க. இல்லை ஆமினா ஆமினா அவங்கள உம்மா இருந்த நேரம் கூட அவங்களுக்கு பால் ஊட்டுவதற்காக யார் இடத்துல கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கிராமத்து பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, நகரத்துக்கு வருவாங்க, எங்கேயாவது புள்ள பிறந்தா நாம பால் ஊற்றி வளர்ப்போம்னு எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த ஜாஹிலியா காலத்தில் பரவலாக இருந்தது. அது இஸ்லாம் தடை செய்யல. ஒரு தாய்க்கு தாய்ப்பால் ஊற்றி வளர்ப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அப்படி வளர்க்கப்பட்டது. ரசூலாவுக்கும் பால் ஊட்டியது சில பேர் நிறைய பேருக்கு ரிவாயத்தில் வரல. பிறகு தெரிய வந்தால் தான் ரசூலா சொல்லுவாங்க, ஓ இவங்க எனக்கு பால் ஊட்டிய சகோதரி. சாபாக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இவங்க எனக்கு யார் பால் ஊட்டினான். அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணே வந்து சொல்லுகிற வரைக்கும் சாபாக்களுக்கு கூட தெரியாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறாங்க, நான் இஹாப் இப்னு உஸைஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகளை நான் மணமுடித்தேன். நாங்கள் மணமுடித்த பிறகு நான் கணவன் அவள் மனைவியாக 2 பேர் வாழ்ந்தோம். அப்போ ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாள், இன்னி கத் அரல்லாஹு உக்பா வல்லத்தி தஸவ்வஜ். உக்பா, நான் உனக்கும் பால் ஊற்றி இருக்கிறேன், நீ மணமுடிச்ச உன்னுடைய மனைவிக்கு நான் பால் ஊற்றி இருக்கிறேன் என்று சொன்னேன். 2 பேருக்கும் பால் ஊற்றி இருக்கிற அந்த பெண். ஆனால் இவங்களுக்கு தெரியாது, உக்பா என்ற சஹாபிக்கும் தெரியாது, தனக்கு மனைவியா வந்த பெண்ணும் நான் பாலருந்தி அந்த பெண்ணிடத்தை தான் பாலருந்தினான் அவருக்கும் தெரியாது. இது என்ன செய்யறது? இவன் வந்து சொல்லிட்டாவே. உடனே அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வருகிறார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எதற்கு வருகிறார்? இந்த சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி சொல்லுங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படிதான் நடந்தது, நான் இந்த பெண்ணை மணமுடித்தேன், நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கும்போது இந்த பெண் வந்து சொல்கிறார், நான் 2 பேருக்குமே பால் ஊட்டி இருக்கிறேன், நீங்க 2 பேருமே சகோதர சகோதரிகளை எப்படி மணமுடித்தீர்கள்? இந்த பெண் கேட்கிறா, என்ன செய்வது யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதுதான் இப்போ உனக்கு எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்களே, அது எப்படி நீ வாழ முடியும்? கைஃப வக்கது கீழ். அதான் அந்த பெண் வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாவே, நீங்க 2 பேரும் சகோதர சகோதரின்னு சொல்லிட்டாவே, இதுக்கு பிறகு நீங்க எப்படி திருமண பந்தத்தில் வாழ முடியும் அப்படி என்று சொன்னாங்க. அதனால அந்த திருமணத்தை விட்டு அந்த உக்பா தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்தார். இன்னொரு அந்த பெண்ணும் இவரை விட்டு பிரிந்தார். அந்த பெண் வேறொருவரை கல்யாணம் முடித்தார் என்ற செய்தியை புகாரிலே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல தலாக்குடைய அந்த சட்டம் வரல. இதுதான் ஃபஸ்ஹ்ல வந்து சேரக்கூடிய சட்டம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கணவன் பைத்தியக்காரனா மாறிட்டான், அவனால் இனி வாழ இயலாது. பைத்தியக்காரன் பிடிச்சதோடு ஒரு பெண்ணுக்கு வாழ முடியுமா? பைத்தியக்காரனான கணவனுக்கு வாழ முடியாது. தீராத நோய், இவனோட இனி வாழையே இயலாது. அவளுக்கு தீராத ஒரு குஷ்ட ரோகமாய் ஒரு நோய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி பயங்கரமான நோய்க்கு கணவன் ஆளானாலும் வாழ முடியாது என்றால் அந்த திருமணத்தை இவங்க இப்படி ஃபஸ்ஹ் மூலமாக பிரிந்து கொண்டு போவது. எனவே இந்த ஃபஸ்ஹுடைய சட்டமும் ஹுல்உடைய சட்டமும் 2 பெண்கள் சம்பந்தப்பட்டவை தான். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியிலே இன்னொரு தலாக்குடைய சட்டத்தை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சதின் அடிப்படையில் சட்டத்தை புரிந்து செயல்பட வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.